பிஸி வேர்ல்டில் நிறைய பேருக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஆம் அன்பான மகளே, என் அன்பு மகனே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனை அடைவாய். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது உனக்குள் புது பலன் உண்டாவதை நீ பார்க்க போகிறாய். ஆமென். ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இந்த வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களை எப்பொழுதும் காத்து வழிநடத்த உண்மையுள்ளதாக இருக்கிறது. அவர் உங்களை தம்முடைய மார்போடு அணைக்கிறவர், தம்முடைய கிருபையினால் நிரப்புகிறவர். ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் குறித்த மிகுந்த கரிசனையும் அன்பும் கொண்ட தேவன் உங்கள் வாழ்வை பிழைக்க செய்வார். உங்கள் வாழ்வை உயர்த்துவார். உங்கள் வாழ்வில் உள்ள அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார். அமேன், அமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வழிகளை எப்படி கைகொள்வது என்பதை குறித்து உங்களிடத்திலே நான் பேசப் போகிறேன். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் நம்மை வழிகாட்டி நம்மை சரியான திசையிலே கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குமோ, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ அப்படின்றத குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரிடத்தில் செவி கொடுப்பதற்கு சமயம் எடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் வெயிட் பண்ணும் பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். இன்றைய பிஸி வேர்ல்டில் நிறைய பேருக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஆம் அன்பான மகளே, என் அன்பு மகனே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனை அடைவாய். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது உனக்குள் புது பலன் உண்டாவதை நீ பார்க்க போகிறாய். ஆமென். ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இந்த வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17-18. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்ட வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எது சரியோ அதை அவர் நடத்துவார். நீங்க ஒருவேளை இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டை நம்பி ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் சொல்லி நீங்க அவங்கள நம்பி வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். யாராவது இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, என்னுடைய படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, என் லைஃப்ல மேலே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்வாங்களா, என்னுடைய பிஸ்னஸ்ல இந்த சேஞ்ச் வேணுமே, இதுக்கு இவங்க யாராவது எனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களா, எப்படி செய்யறதுனே தெரியலையே, நான் தடுமாறிட்டு இருக்கேனே, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேனேன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கலக்கத்தோடு இருக்கலாம். என் அன்பு மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு மகனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வழி எது என்பதை நான் போதித்து நடத்துவேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை நிரப்புகிறார். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆமென். இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிழைக்க முடியும். வெளிப்பாடுகளை பெற்றுதான் பிழைக்க முடியும். You need to know which is the way you have to go in your life. உங்க வாழ்க்கையில எந்த திசையில போகணுன்றத
கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இதை செய் மகளே, இதை செய் மகனேன்னு அவர் சொல்லுவார். நீங்கள் யார்கிட்டயோ போய் கன்சல்டன்ட்டை காத்திருந்து, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காத்திருந்து, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட காத்திருந்து, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களா, யாரையாவது கனெக்ட் பண்ணுவாங்களான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தர் நான். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் போதிப்பேன். ஆமென். நீ என்ன செய்யணும், எந்த பிஸ்னஸை துவக்கணும், எந்த படிப்பை படிக்கணும், எந்த இடத்துக்கு முன்னேறணும், எந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களை போதித்து உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு சரியானதை போதித்து உங்களுக்கு வழிகாட்டி அதற்கான கனெக்ஷன்ஸை கொடுத்து உங்களை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்க நம்புங்க நான் சொல்றத. ஆமென். பிரயோஜனமானவற்றை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆமன்பானவர்களே, போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் நமக்கு எதிராக எழும்பி நிற்பாங்க. பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிற்பது யார்? ஒன்று உங்களுடைய முன்னாள் நண்பர்களாக இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் அப்படியே எழும்பி நின்று நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு உங்களை பார்த்து நீங்கள் தடைப்பட்டு நிற்பதை ரசிக்கிறாங்க. கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், உங்களுக்காக வாசல்களை திறக்கிறவர். அவரை நம்புங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதித்து உங்கள் சத்தத்தை நான் கேட்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை தியானித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது வேதத்தின் மூலமாகவும் அவருடைய சத்தத்தின் மூலமாகவும் உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதிலே அவர் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் யாரை நம்பியும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தரை நம்பி நிச்சயமாய் நீங்கள் முன்னேறுவீங்க. கர்த்தரை நம்பி ஒரு நாளும் நீங்கள் கீழே தாழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கீழே விட மாட்டார். இயேசு சுவாமி உங்களை உயர்த்துவார், உயர எழும்ப பண்ணுவார். உன் வாழ்க்கை உயர எழும்போம். அப்படி சத்தத்தை கேட்கும்போது உயர எழும்போம். வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அன்பானவர்களே, நாம் அவருடைய சத்தத்தை கவனிக்க வேண்டுமா? நம்மளை சுற்றிலும் ஒரு டிராஃபிக் கன்ஜஸ்டட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஒரு ஹெவி டிராஃபிக் இருக்குன்னா யாராவது பேசுறது நமக்கு கேட்காது. நம்மளை சுற்றிலும் நிறைய நாய்ஸ் இருந்தால் நமக்கு எதுவும் கேட்காது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பிஸினஸில், வேலையின் மத்தியில், குடும்பங்களின் வேலைகள் மத்தியில், அல்லது படிப்பின் ப்ரெஷர் மத்தியில், அல்லது பல காரியங்களில் நம்ம சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்காமல் போகும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா அவருடைய வழிகாட்டுதலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நம்முடைய முதன்மையான நேரத்தை, முதன்மையானவைகளை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். முதன்மையான நேரத்தை கொடுக்க வேண்டும், பிரதான நேரத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுத்து அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி, ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நாம் நேரம் எடுத்து அவர் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய வசனத்தை நீங்கள் தியானித்து அவரோடு கூட சம்பாஷிங்க. பிற காரியங்களை விட்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். உங்களை வழிநடத்தி உங்களை முன்னேறி உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறதுல அக்கறையுள்ள பரம தகப்பன் அவர் ஒருத்தர் தான். அவருக்கு இல்லாத அக்கறையா சொல்லுங்க? நிச்சயம் உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்துகிறவர், உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தி உயர்த்துகிறவர். அவர் கற்பனைகளை கவனிக்க நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே அவருக்கு நேரம் எடுத்து நாம் காத்திருப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் சமாதானம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது உன் சமாதானம் நதியைப் போல இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். உங்களுடைய சமாதானம் நதியைப் போல இருக்குமா? அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கவனிக்கும் பொழுது, பிரயோஜனமானதை அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கும் பொழுது நாம் அவர் வழிகளில் நடப்போம். அப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் அலைகிறாங்க.
எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, எனக்கு நிம்மதி அமைதி இல்லைன்றாங்க. பல காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி அடிமைப்படுத்தி கொண்டு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள். இயேசு உங்களுக்கு நிம்மதி கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். உங்கள் வாழ்வு சமாதானத்தினால் நிரம்பும். நீங்கள் அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை மகிமையினால் நிரப்புகிறார். இப்பொழுதும் அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Even now God's glory is filling you right now. கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். உங்கள் கண்ணீரை மாற்றுகிறார். உங்கள் வேதனைகளை நீக்குகிறார். உங்களுக்கு வழி தெரியாமல் தடுமாறுகிற இந்த சூழ்நிலையை மாற்றி அவருடைய வழியை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்பொழுது உங்களுடைய சமாதானம் நதியைப் போலவும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். அவர் சொல்றதை கேட்டு அவர் சொல்றதை நீங்க கவனிக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! Because you walk in the commandment of God. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்திருக்கிறீங்க. அதனால நிச்சயமா நீங்க தைரியமா நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்க. பயப்படாதீங்க, குழம்பாதீங்க. அப்படியே கலங்கி கலங்கி நொந்து உங்க மனசுல உங்களே நீங்க அடிச்சுக்காதீங்க. இயேசு உங்களை சிநேகிக்கிறார். அவருடைய அன்பினால் அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொல்லியிருக்கிறீர், எங்களுக்கு பிரயோஜனமானவற்றை போதிப்பீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்க யாராவது தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட காரியங்களை டிசைட் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும். அவர்கள் படிப்பை குறித்து பேசும், அவர்கள் எதிர்காலத்தை குறித்து பேசும், அவர்கள் திருமணத்தை குறித்து பேசும், அவருடைய வேலை காரியங்களை குறித்து பேசும், அவர்கள் மோடு நெருங்கி நடப்பதில் அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை குறித்து பேசும். நீர் அப்படி பேசுகிறபடியால் நன்றி. உம்முடைய புதிய மகிமை அவர்களுக்கு கொடுக்கிறபடியால் நன்றி. உம்முடைய மகத்துவத்தால் அவரை நிரப்புகிறபடியால் நன்றி. கர்த்தரின் மகிமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய நீதி பெருக்கெடுத்து ஓடட்டும். தைரியம் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவைகளை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு சரியானதை போதித்து சமாதானத்தில் நடத்தி தைரியமாக உங்களை கொண்டு போகிறவர் நம்ம ஆண்டவர். இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்சிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.